இந்த கிரிட்டாவோட கதையை சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு கார் லவராக இருந்தால் இதை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கிரிட்டாவில் பார்த்தீங்கன்னா 79,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர் தாங்க. ஸோ இது அந்த வண்டியில் என்ன இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஏர் ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா, ஏர் வந்து நம்ம ப்ளோவர் கண்ட்ரோலு, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்துலேயே வந்து நம்ம பார்த்துட்டோம்னா ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ஏர் லெக் ரூமுக்கு, ஃபேஸுக்கு, விண்ட்ஷீல்டுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் எங்கே பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இதை நம்ம ஃபேஸுக்கு மோடுக்கு வச்சாலும் விண்ட்ஷீல்டு கிளிக் ஆகிட்டு இருக்கு நல்லாவே, விச் மீன்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே விண்ட்ஷீல்டு கிளிக் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி, அதாவது விச் மீன்ஸ் பகலில் இவர் இந்த கஸ்டமர் ஓட்டும்போது சும்மாவே டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. மிரரில் வந்து இந்த மாதிரி மிஸ்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட்டுங்க. நம்ம ஃபேஸ் மோடுக்கு வச்சிருந்தாலும் விண்ட்ஷீல்டுக்கு நல்லாவே லீக் ஆகுது. இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் நிறைய வண்டியில் வரும். ஸோ நிறைய வண்டியில் வரும்போது இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கழட்டிட்டு எவாபரேட்டரில் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். எவாபரேட்டரில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபேஸ் மோடுக்கு வச்சா மட்டும்தான் இதுக்கு ஃபேஸுக்கு வரும். சரிங்களா, நம்ம விண்ட்ஷீல்டு மோடுக்கு வச்சா மட்டும்தான் விண்ட்ஷீல்டுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி அங்கே இங்கேயும் செதறி ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டு இருந்த ஏர் லீக்கேஜ் ஆகிட்டு இருந்ததை வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்துக்கோங்களேன், நம்ம ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் விண்ட்ஷீல்டுக்கு ஒரு சொட்டு ஏர் கூட வராது. ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். ஒரு சொட்டு கூட விண்ட்ஷீல்டு சைடு லீக் ஆகாது, எந்த மிஸ்ட்டும் வராது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். நிறைய கஸ்டமருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏர் வந்து லெக் ரூமுக்கு வச்சா விண்ட்ஷீல்டுக்கு போகும், இல்லை ஃபேஸுக்கு வச்சாலும் விண்ட்ஷீல்டுக்கு போகும். அப்படி இருந்துச்சுன்னா விண்ட்ஷீல்டுக்கு போக போக குறிப்பிட்ட நேரம் கழிச்சு, விச் மீன்ஸ் ஒரு ½ அன் ஹவர்லாம் கண்டினியூவாக ரன் ஆச்சுன்னா விண்ட்ஷீல்டுக்கு மைல்டாக லீக் இருந்தால் கூட போதும். அந்த மைல்டு லீக் வந்து மிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மிஸ்ட் ஆகிறது வந்து ஒரு வகையான கம்ப்ளைண்ட் இருந்தாங்க. மிஸ்ட் ஆகிறது வந்து உங்களுக்கு ஏசி கூலிங் நல்லா இருக்குது, அதிகமாக கூலிங் இருக்குது அப்படின்ற விஷயம் கிடையாது. மிஸ்ட் அப்படின்றது வந்து தேவையில்லாத நேரத்தில் மிஸ்ட் ஆகிறது, பகல்லே வந்து விண்ட்ஷீல்டுக்கு வெளியே மிஸ்ட் ஆகிறது, அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் தான். அது வந்து எங்கள் நம்ம வண்டி ஓவர் கூலிங் ஆகுது, நம்ம வண்டி நல்லா கூலிங் ஆகிட்டு இருக்குது, அதனால இப்படி மிஸ்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறீங்க. இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட், இது ஒரு ப்ராப்ளம். இதை ரெடி பண்ணினா தான் உங்களுக்கு நீட்டாக ஃபுல் விஷன் கிடைக்கும் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ப்ராப்பராக ஏசி சர்வீஸ் பண்ணணும்னா மறக்காமல் நம்மளோட ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே நம்பர் கொடுக்குறோம். தேங்க்யூ, ஹேவ் அ குட் டே.